அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம கஃபீலோட பையன் வந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எப்போதுமே நான் வச்சுருப்பேன். ரிவர்ஸ் பார்க்காம எடுத்துட்டாரு. கொஞ்சம் விட்டா நம்மளை தூக்கியிருப்பாரு. ஸோ அண்ணனோட டிரைவிங் ஸ்கில்லால் மஞ்சள் பொடி நிறைய போட்டுருக்காங்களா? குடிக்க எப்படி இருக்குது டேஸ்ட்டு? பாயசம் கணக்காக இருக்கா? இல்லை இல்லை என்ட்ரன்ஸு. ஸோ இது கேட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ப்ரோ. ஓ அதான் ரூமா? ஓ கண்டெய்னர் தான் ப்ரோ. இப்போ ஒரு ஒட்டகப்பால் என்னாச்சு ப்ரோ? இல்லை அது ஒட்டகத்தை டேரெக்டாக பிடிச்சிட்டு தான் அடிக்கும் போ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிலேருந்து சரியாக அவ்வளோ வேலை. காலிலேருந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்துகிட்டு போக முடியல வீடியோ எடுக்க. ஸோ எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் ஆஃபீஸ் டியூட்டி வந்துட்டேன். ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு மேடத்தை அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம கஃபீலோட பையன் வந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா கேரேஜில் விட்டுருக்கேன். அந்த வண்டி எடுக்க போகணுன்னு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போயாச்சு. அவங்கள போய் அங்கே இறக்கிட்டு வார வழியில் பார்த்தீங்கன்னா மேடம் கொஞ்சம் வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதையும் கொடுத்துட்டு இப்போ பார்த்தாலே தெரியும் லாண்ட்ரியில் இது பையன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் பேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கஃபீல் ட்ரெஸ்ஸு பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 15 தோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நம்ம ப்ரோ வந்திருக்காரு தமாம்லேருந்து, சவுதி வாசி ப்ரோ. அவர் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் இருக்கேன், மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. எனக்கு இன்னும் டியூட்டி முடியல ப்ரோ, நீங்கள் ஒரு 10:30 கரெக்டாக வாங்க ப்ரோ. அவர் சொன்னார் நான் ஊருக்கு போகிறேன்னாரு. ஏன்னா காலைல 6 மணிக்கெலாம் அங்கே தமாமில் இருக்கணுமா ப்ரோ, நீங்கள் போகக்கூடாது, என்னை மீட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போகணுன்னு இருக்கேன். இப்போ டியூட்டி முடிஞ்சுன்னா நேராக பார்த்தீங்கன்னா ப்ரோ போய் பார்க்குறோம். பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம வழி அனுப்பி வைக்கிறோம். ஸோ மேடம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஆஃபீஸுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் தெரியுது தான் ஆஃபீஸு, அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்தேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா நமக்காண்டி பெட்ரோல் பம்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டார், வெளியே வந்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்கு அதை கொடுக்கணும். ஸோ நம்ம ரூமில் என்ன ஸ்டாக் இருக்குன்னு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எப்போதுமே நான் வச்சுருப்பேன். ஸோ ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி. ஸோ இது நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் போட்டிருந்தோம் தம்பிமியில், அங்கே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ கொடுத்துட்டு முதல்ல எங்கே போகிறோன்னா சாப்பிட தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் ப்ரோவை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதெல்லாம் அடைச்சிட்டு கிளம்பிடலாம். ப்ரோ ரொம்ப டயர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். டியூட்டி போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் நம்ம ரூமுக்கு வந்துருக்கீங்க. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஹார்ட் ஒர்க்கா ப்ரோ? என்ன ப்ரோ மெலிஞ்சிட்டா? அப்படியா? ஆமாம், அன்னைக்கு பார்த்தா விட டிஷர்ட்டில் பார்க்குறீங்களா? இங்கே நம்ம ஏரியாவில் தான் இருந்துக்கிட்டு இருந்தீங்களா? இங்கே அரை இங்கே தான் ப்ரோ. இங்கே ஒரு இது இருக்கு இல்லையா, பிளாக்கேஜ், அதில் ரோடு கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம்மா. ஓ அங்கே நிப்பாட்டி இருந்தீங்களா? நம்ம ரொம்ப வர வண்டி தானே ப்ரோ? இல்லை இது வேற வண்டி தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, வேற வண்டி. நல்லா தலைவாணிலாம் வச்சு ஜம்முன்னு கொண்டு வந்துருக்கீங்க ப்ரோ. லாங் ட்ராவலுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், லாங் ட்ராவல் நம்ம ஸ்கிரிப்ட் படி ஒரு பண்ணிடலாமா? என்ன பண்ண ப்ரோ? வந்துட்டோம். நம்ம ஹயா சன் காஃபின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஸோ பார்க்கிங் பண்ண இடத்துல தலைவர் ரிவர்ஸ் பார்க்காம எடுத்துட்டாரு. கொஞ்சம் விட்டா நம்மளை தூக்கியிருப்பாரு. ஸோ அண்ணனோட டிரைவிங் ஸ்கில்லால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சோன்னு ஹார்ன் அடிச்சாரு. இல்லைன்னா பின்னாடி வந்து முட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நஜீம் வந்து பின்ன 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும் ப்ரோ. ஆமாம், நான் வெளியே போன தமாமுக்கு காலையில் 6 மணி அங்கே இருக்கணும். 6 மணிக்கு ப்ரோ வேற ரீச் ஆகணும். இதில் ப்ரோ வேற பார்த்தீங்கன்னா டீ குடிக்காமல் வண்டி ஓட்ட மாட்டார். எல்லா பெட்ரோல் பம்புலையும் போய் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு. அது வேற இருக்குல்ல. எப்போ கிளம்புனது? 11 மணிக்கு கிளம்புனீங்கன்னா ரீச் ஆனது 5 மணிக்கு. 5 மணிக்கு தான் வந்திருக்காரு. 6 மணி நேரம். 6 மணி நேரம்னா சரி வாங்க ப்ரோ போய் சாப்பிடலாமா? ஆமாம் வாங்க. என்ன சாப்பாடை முடிச்சிட்டோம். செம்ம சாப்பாடு. என்ன சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிட்டோம் ப்ரோ? சம்பா தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கும் வாங்க போகிறோம். ப்ரோ டீ குடிக்கீங்களா? ஆமாம், அது ட்ரை ஜிஞ்சரா ப்ரோ. மசாலா டீ இருக்குது, அப்புறம் ப்ரௌன் சுகர் டீ இருக்குது, அதுக்கப்புறம் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, பெப்பர் காஃபி. ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும்? தொண்டை ஒரு மாதிரி இருக்கோ? அப்போ டெர்மரிக் பெப்பர் டீ சொல்லிடுவோம். அந்த அண்ணன் வாசம் நல்லா டீ. மஞ்சள் பொடி நிறைய போட்டுருக்காங்களா? குடிக்க எப்படி இருக்கு டேஸ்ட்? பாயசம் கணக்கா இருக்கா? இல்லை இல்லை. அப்போ எப்படின்னா ஸ்பைசியாக இருக்க மாதிரி இருக்கு. பாலில் உரைக்குதோ? இல்லை இல்லை, நல்லா இருக்கு ஆக்சுவலி. இது வேணும் பேர் செம்ம இருமல் ப்ரோ. வர வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் பண்ணியிருக்காங்க. இது போட்டிருக்காங்க ப்ரோ. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அது பேர்? இந்த பொங்கல்லாம் வைப்பாங்கல்ல, பொங்கல் வைக்கிற மண்டபலமோ ஏதோ சொல்லுவாங்கல்ல. சூப்பராக இருக்கா? போதும் ப்ரோ. தூக்கம் போயிடும். தூக்கம் போயிருந்தா
சரி வாங்க போலாம். ப்ரோ இது இன்னைக்கு எத்தனை இது ஒரு 99 டீயா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு 30 நினைக்கிறேன் ப்ரோ. 30 டீயா? வர வழி எல்லாம் டீ தான் குடிச்சிட்டு வந்தேன். சரி போலாமா ப்ரோ? போலாம். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்சல் வாங்கிட்டோம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பசி பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார். ஸோ பசி இருக்கிறதுனால இப்போது ஆனால் 8 தான் இருக்குது. இது பழைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து வெல்கம்னு சொல்லுவாங்க. ஸோ புது பேர் பார்த்தீங்கன்னா ஹயான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் 8 யாரை கேட்டாலும் தெரியும். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெல்கம்னு சொன்னாலே வந்துடுவாங்க. அப்புறம் சாப்பாடு எப்படி ப்ரோ இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. தரமான சாப்பாடு. செம்மையாக இருந்துச்சா? தரமான சாப்பாடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூபர் இருக்கார் ரியாத்தில். ஸோ அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பார்சலை கொடுக்க போகிறோம். போகலாமா? போகலாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ எங்கே ப்ரோ மலைக்குள்ளே கூட்டு போகிறீங்க? என்னம்மா ப்ரோ வரல? சுரங்கம் ப்ரோ. சுரங்கம்மா? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர் இருக்கு. நிஜாம் பையன் பார்க்க சரியான டிராஃபிக் இல்லை ப்ரோ? ஆமாம் செம்ம டிராஃபிக் ப்ரோ. வேறு தமாமுக்கு வேறு போகணும். ஆனால் டிராஃபிக் வேறு பயங்கரமாக இருக்குது. நிஜாம் பையன் பார்க்காம போனால் நல்லா இருக்காது இல்லையா? அவர் கோச்சுப்பார். அப்புறமா எனக்கு வரட்டும் பாருன்னு சொல்லுவார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வர சொல்லிகிட்டே இருந்தார். இங்கே வரைக்கும் வந்துட்டு ப்ரோ இதோட 2 ட்ரிப் வந்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போகலான்னு இன்னைக்கு கண்டிப்பாக போயிருக்கோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா பேக்கில் வாங்கி வச்சுக்கணும் ப்ரோ. ஆமாம் அவர் சாப்பிட அவர் கையில் கொடுத்துட்டு வரதில்ல. அவரோட நேரம் இருக்காரு. இல்லை அவரே சாப்பிட்டுக்கிட்டோம். ஆமாம் நம்ம வந்துடுவோம் ப்ரோ. ரைட்டு ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அவர் ரூமுக்கு. கரெக்டாக வந்துட்டோம் அவர் ரூமுக்கு. அவர் பேர் என்ன ப்ரோ? நிஜாம் தானே? ஆமாம் வீட்டில் பேர் முன்னாடி போ ப்ரோ. இந்த கண்டெய்னர் தான் நினைக்கிறேன் ப்ரோ. அந்த லைட் எரியுது. இதுதான் நினைக்கிறேன் ப்ரோ அவர் ரூம். ஓகே. ஸோ அவர் ரூம் எதுவும் தெரியல. சரி அதான் நினைக்கிறேன் ப்ரோ. நீ நிப்பாட்டு போய் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீடியோவில்? மச்சான் தான் அதான் நினைக்கிறேன் ப்ரோ. அதான் கண்டெய்னர் தான் சொன்னான் அவன். கண்டெய்னர் தான் ப்ரோ. ஓகே. ஸோ வந்துட்டோம். அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ப்ரோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ப்ரோ அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஒரு கால் பண்ணுங்கள். கண்டெய்னர் ரூம் தான் ப்ரோ உங்களுக்கு வச்சுருக்காங்க. செட் பண்ணியிருக்காங்க ரூமை. என்ன நம்பர் இருக்கு? ஹார்ன் அடிச்சிருக்கேன். இப்போ துறக்காரான் பார்ப்போம். அவர் இல்லாமல் வேற யாரும் வந்துட்டாங்கன்னு. வேறு யாரும் வந்துடுமா ப்ரோ? யாரும் வீட்டுக்கு அதான் பிரச்சனை. வேப்ப மரம்லாம் இருக்குன்னாரு வீட்டு பக்கத்தில். ஃபோன் அடிங்க. கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டாரா? வராது போகிறது. எங்கே ப்ரோ ஆளை காணோம்? தூங்கிட்டாரோ? அதான் கட் பண்ணிட்டாரு. மேபி இருக்கலாம். ஃபேமஸ் யூடியூபர் நிசாம் பாயை பார்க்க வந்துட்டோம். ஸோ நிசாம் பாய் இந்த இருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ப்ரோவை. நானே வேற மாதிரி இருக்கீங்க. யாரும் வேற மாதிரி இருக்கேண்ணா? இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது. எல்லாரும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஏன் அழகா இருக்குமா வீடியோவில் பார்க்க விட? இல்லை அசிங்கமாக இருக்குமா? வச்சுக்கோங்க, எதுவும் சொல்லாதீங்க. என்னை பற்றி எதுவும் சொல்ல. ப்ரோ வாங்க ப்ரோ உங்கள் ரூம் காமிச்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க எல்லாரும். உங்கள் வசந்த மாளிகை காமிங்க. ஸோ இதுதான் ப்ரோ ரூமோட என்ட்ரன்ஸு. கொஞ்சம் என்ட்ரன்ஸு. ஸோ இது கேட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ப்ரோ. ஓ அதான் ரூமா? ஓ கண்டெய்னர் தானே ப்ரோ? சூப்பரான ரூமா வச்சிருக்காரு. கண்டெய்னர். ஆமாம் ப்ரோ. வெல்கம் டு ப்ரோ கண்டெய்னர். வெல்கம் டு கண்டெய்னருக்குள்ள வந்துட்டோம் ப்ரோ. இது பாத்ரூம்ல? அதான் பாத்ரூம். நீங்க பாருங்க. நீங்க உங்க கஸ்டமர் பாத்ரூம் டூர் ப்ரோ. இல்ல நீங்க உள்ள போய் உட்காருங்க ப்ரோ. நான் வீடியோ எடுக்கிறேன் ப்ரோ. கண்டெய்னருக்குள்ள ரூம் இருக்கா? ஆனா ஹீட் ஏரியா தான் பார்த்தா அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. இங்க தெரியுமா? காலையில எப்படி இருக்கு? ஹீட் இருக்கா? இல்ல ப்ரோ, ஏசி ஃபுல்லா இருக்கு ப்ரோ. அன்னைக்கு ஒர்க் ஆகல. மறுபடியும் போயிட்டு கேஸ் ஃபுல்லா ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் ஓகே தான். உட்காருங்க. இந்த இதுல உட்காருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. உட்காருங்க. இதுதான் சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க என்ன விட்டுட்டு சாப்பிட்டீங்க? இல்ல ப்ரோ. ப்ரோ வந்து பசிக்குன்னு சொன்னாரு. அதனால லைட் ட்ரையல் பார்த்தோம். அவருக்கும் பசிக்க ப்ரோ ட்ரையல் பார்த்தோம். இங்க தான் சாப்பிடவே போறோம். காலையில சாப்பிட ப்ரோ உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இது எங்க ஏரியாவிலே ஃபேமஸ் ஹோட்டல் வெல்கம் சொல்லுவாங்க. ஸோ சட்னி பாருங்க எத்தனை வகையை தந்திருக்காங்க. நான் தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அது
அது தெரியலையே. தக்காளி சட்னி, இந்த நக்கம் மறந்துட்டீங்க. தக்காளி சட்னி, சாம்பார் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கும். நீங்க ஓபன் பண்ணுங்க, என்ன பாருங்களேன், என்ன நீங்க கண்டுபிடிங்க பாப்போம் ப்ரோ. தோசை இது என்னது கண்டுபிடிங்க ப்ரோ. என்ன தோசைன்னு அவர் கண்டுபிடிக்கட்டும். கண்டுபிடிச்சுடாது. என்ன ப்ரோ? என்ன தோசை? அதோட பெருசா இருக்கும், கண்டுபிடிங்க. என்ன தோசை கண்டுபிடிங்க. ரம்பா தோசை. ரம்பா தோசை, ரம்பா தோசை ப்ரோ. சாப்பிட்டதுல ப்ரோ. ப்ரோ ரம்பா தோசை இல்ல, சம்பா தோசை. சோ நாங்க எங்க பாசினா ரம்பா தோசை தான் சொல்றோம் ப்ரோ. நார்மல் தோசை தான் சாப்பிடுறேன். இது சாப்பிட்டது கிடையாது. ஹெல்த்தியா ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்த்தி ப்ரோ. சாப்பிடு ப்ரோ. ரம்பா தோசை, சம்பா தோசை ப்ரோ. எனக்கும் நீ சொல்லி சொல்லி ரம்பா தோசைனே வந்துருச்சு. அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்குல்ல, கேக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார்ல, காதுல ரம்பா தான் விழுந்துச்சு. என்னது ரம்பா தோசை இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ரம்பா எங்கடா இங்க வந்தா நினைச்சிட்டீங்களோ? அதுக்கப்புறம் தான் சம்பான்ட்டாங்க. ஆங்க ப்ரோ, ஸ்பெஷல் சம்பா. அடிங்க, ஆளுக்கு ஒரு கையை போடுங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிடுச்சுல ப்ரோ. நான் டிரைவிங்ல சாப்பிட முடியாது ப்ரோ. எனக்கும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. சரி நீங்க சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க சாப்பிட்டாதான் ஒரு அதுல ஒரு கிக் சொல்ல கூடாது. நீங்க வாங்க அடிங்க ப்ரோ, அடிங்க பாப்போம். முடிச்சு விடுங்க. சாப்பிடலாம். சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா தமாம் வரைக்கும் போகணும். மணி இப்போமே 1 மணி ஆச்சு. எனக்கு காலைல மதசவர் இருக்குது. 5 மணிக்கு எந்திக்கணும் கரெக்டாக. இப்போ தமாமுக்கு என்ன ரூமை விட்டுட்டு தமாம் போயிடுவாங்க. இப்போ 4 மணி நேரத்தில் போகிறாங்களா எப்படின்னு தெரியல. பாருங்க ஒரு வீடியோ இப்போ வரவங்களுக்கு. ப்ரோ போகலாமா ப்ரோ? ப்ரோ வீடியோ எல்லாத்தையும் வீடியோ ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்ருங்க. எல்லா வீடியோமே நீங்கள் பேசின வீடியோலாம் எல்லாத்தையும் எடுத்துருவோம் ப்ரோ. இப்போ ஒரு ஒட்டகப்பால் என்னாச்சு ப்ரோ? இல்ல அது ஒட்டகத்தை டைரக்டா பிடிச்சி இழுத்தா தான் அடிக்கும் போ. ஒட்டகப்பால் என்னாச்சு ப்ரோ? ஜாய் கைஸ், வீடியோ முடிய போகுது. இப்போ நேராக உங்களுக்கு ஒட்டகப்பால் வாங்கணுமா? கண்டிப்பாக வாங்கணும். எங்கே போய் வாங்க ப்ரோ? எங்கே கொடுப்போம்? எனக்கு தெரியாது ஒட்டகம் எங்க. 15 கிலோமீட்டர் இங்கேருந்து. நான் 6 மணிக்கு 6 மணிக்கு தமாமுக்கு போகணுங்களா? பின்னாடி ஒட்டகம் வாங்குவீங்க? அது அடுத்த வாட்டி வரோம்ல, அடுத்த வாரம். அடுத்த வாட்டி வாங்கிக்கிறோண்ணா ஓட்டம். ஓகே.